உலகத்தில் சில விஷயங்களை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அது அப்படிதான். இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் கொல் இனிமே அப்படித்தான். இல்லை, அது அப்படிதான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் ஏரியா 51. ஏரியா 51 65. அப்படிப்பட்ட ஏரியா 51ல என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, அங்க வேலை பார்த்தவங்க என்ன இருக்குன்னு கிளைம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மர்மங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் ஜேகே. வெல்கம் டு ஜேகேபீடியா. விக்கி, அங்க போய் சேர்ந்துட்டியா? 2 minutes, G. I'll be in position. ஓகே. இந்த வீடியோ எதை பத்தின்னு உங்களுக்கு தெரியும். திஸ் வீடியோஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ். மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த வீடியோ பேசுகிற எல்லா விஷயங்களும் உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா கூட இருக்கலாம். அபார்ட். பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 7 தியரிஸ் ஏரியா 51ல இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குதுன்னு 7 விஷயங்கள் வந்து ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. அது ஒன் செகண்ட் உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா கூட இருக்கலாம். பட் அந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் என்ன இருக்கலாம்னு நினைக்கிறாங்கன்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7 விஷயங்கள் பார்க்க போகிறோம். 7க்கு மேலே என்னால் கண்டுபிடிக்க முடியல. போன வீடியோவும் 7 தான் இருந்தது, இந்த வீடியோவும் 7 தான். இதுக்கு மேலே உள்ளதன்னா லுங்கி வந்துருந்தம்பின்ற மாதிரி. இதுக்கு மேல படம் லுங்கி வந்துருது. நானும் சரி 10 விஷயங்கள் சொல்லி நல்லா ரவுண்டா இருக்குமேன்னு பார்த்தா 10 விஷயம் கிடைக்க மாட்டேங்குது. நம்பர் ஒன் ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்குமே எல்லாரும் நம்ம பேசுற விஷயம் தான் ஏலியன்ஸ் வந்து ஏரியா 51ல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. ஏலியன்ஸ் பாடி எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு தியரி. அது போக ஏலியன்ஸோட மீட்டிங்லாம் நடக்குது. அவங்க ஆல்ரெடி உயிரோட தான் இருக்காங்க, நம்ம கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு இடம் தான் ஏரியா 51 அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. இதுதான் மோஸ்ட் பாப்புலர் தியரி. ஏலியன்ஸுக்காக தாங்க ஏரியா 51 பாப்புலர் தியரி. ஏரியா 51 என்னவா கிளைம் பண்றாங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ் ஃபெசிலிட்டி, அதாவது இந்த மிலிட்ரி ஃபோர்ஸுக்கு இருக்க லைக் முன்னாடி கிரியேட் பண்ற விஷயங்கள்லாம் அங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு இடம் தேவை, பெரிய இடம் தேவை. அது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால அது ஏரியா 51ல நடக்குது. ஏர்ஃபோர்ஸுக்கான ஒரு லைக் இன்வென்ட் பண்றதுக்கோ இல்லை ஆல்ரெடி இருக்க மிஷின்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாப்புலரா எல்லாரும் வந்து கான்ஸ்பிரசி பேசுறது என்னன்னா, அங்க ஏலியன்ஸ் இருக்கு, அதை வந்து நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் தியரி. இதனோட பேய் கதை. நம்பர் 2. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதுவுமே ஏலியன் ரிலேட்டட் தான். பட் என்ன சொல்றாங்க, ஏலியன்ஸ்க்காக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மட்டும் இல்லாம, ஏலியன்ஸோட பாடியை வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம, ஏலியன்ஸோட யூஎஃப்ஓஸ்னு சொல்லுவாங்கல்ல, பறக்கும் தட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா 51 எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா, இந்த மாதிரி வேற்று கிரகவாசிகள் போயிட்டு வரும் இந்த பறக்கு தட்டுகள் தான் வந்து எங்கேயாச்சும் விழுந்துரும்ல இருக்கு. அது விழுகுமா, அது விழுகிற இடத்துல இருந்து அதை டக்குன்னு ஏரியா 51க்கு மாத்திட்டு போய் அங்க போய் ரிசர்ச் பண்றதுக்காக தான் ஏரியா 51. ஏன்னா எங்கேயோ விழுகுதுன்னா எவனாச்சும் எடுத்து போட்டோ எடுத்து இது பண்ணிடுவான், இல்ல அவன் வீட்டுக்கு கொண்டு போயிடுவான்றதுக்காக எங்க விழுந்தாலும் கரெக்டா அந்த நியூஸ் கிடைச்சோன்னே டக்குன்னு போய் அதை தூக்கிட்டு ஏரியா 51 கொண்டு வந்துட்டு அங்க உட்காந்து இது என்னது, இது எப்படி பண்ணியிருக்காங்க, இதை வந்து நம்ம எப்படி வந்து இது மூலியமா ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்றதுக்கு தான் இந்த இடம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. ரெண்டுமே கைண்ட் ஆஃப் ஒரே தியரி தான். பட் அந்த தியரியில ஏலியன்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது, ஏலியன்ஸே வந்து நம்ம வச்சு அவங்கள வச்சு ரிசர்ச் பண்றதுன்றது இருந்தது. இது வந்து ஏலியன்ஸ் ஓட்டுனா வந்து அந்த யூஎஃப்ஓஸை வந்து ரிசர்ச் பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுக்காக தான் இந்த இடம். இந்த தியரியை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா பாப் லாசார். இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் பேரே இன்டர்நெட் பர்சனாலிட்டின்னு போடுறாங்க. இவர் வந்து ஏரியா 51ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ற மாதிரியும் கிளைம் பண்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, 9 பறக்கும் தட்டுகள் அங்க இருந்துதான், அதுல ஒன்னு வந்து இவர் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தாராம். எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுல E15ன்ற ஒரு எலமெண்ட் பீரியாடிக் டேபிள்ல இல்லையா, அப்போ இல்ல, அதை வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாத ஒரு எலமெண்ட்லாம் இவங்க யூஸ் பண்ணி நல்லா தெளிவா பேசியிருக்கான். உண்மையா பேசுறானா பொய் பேசுறானான்னு தெரியாத அளவுக்கு தெளிவா பேசியிருக்கான். இவர் வந்து MITல வந்து படிச்சிருக்காருன்ற மாதிரியும் அவர் கிளைம் பண்றாரு, பிசிசிஸ்ட்ன்ற மாதிரியும் கிளைம் பண்றாரு. ஆனா எதுக்குமே இவர் ப்ரூஃப் கொடுக்கல, இந்த மாதிரி வேலை செஞ்சதுக்கும் இல்ல அங்க ஏதாச்சும் இருந்த ப்ரூஃப் எதுவுமே இவர் காமிக்கல. அதனால இவர் சொல்றது ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாமே தவிர, இவர் சொல்றது உண்மைன்னு நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அவர் ப்ரூஃப் எதுவும் சொல்லல. அதே மாதிரி வந்து இங்க என்ன போட்டிருக்குன்னா, his job interview for work for the facility was with contractor EGNG னா இடன்காரன் யாருன்னு தெரியல, இடன்காரன்ல. and his employer was the United States Navy. அவங்க ரெண்டு பேருமே வந்து இவன் அதெல்லாம் பண்ணல போய் சொல்றான், பச்சை போய் பேசுற. as well as by United States Air Force-மே வந்து இவன் அதெல்லாம் பண்ணல, இவன் போய் சொல்றான், இங்க வேலை எல்லாம் பார்க்கலன்றாங்க. இடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது அவன் எப்படி உட்கார்ந்து ரசின்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் வந்து இவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு அனானமஸா தான் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. பட் வாய்ஸ் மட்டும் வந்து மாடுலேட் பண்ணாம அப்படியே தான் கொடுத்திருக்காரு 1989ல. அந்த இன்டர்வியூ வந்து பாட்டு கேட்ட சில பேர் வந்து இவர் வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரே வந்து நான் தான் பார் இன்டர்வியூ கொடுத்தேன், நான் தான் பாப் லாசர், நான் தான் சார் ரேகா அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. My name is Walter Hartwell White. I live at 308 Negra Arroyo Lane, Albuquerque, New Mexico 87104. ஏன் சொல்றீங்க, ஏன் மூஞ்சியை காமிக்கிறேன்னு கேட்டா இல்லைன்னா என்ன போட்டு தள்ளிடுவாங்க. If you're watching this tape, I'm probably dead, murdered by my brother-in-law, Hank Schrader. ஒரு மாதிரி தெளிவா குழப்பி விட்டுருக்கான். எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு, இவன் உண்மையே சொல்லியிருந்தானா இவனை போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அட் த சேம் டைம் நான் உண்மையை சொல்லி என் மூஞ்சியை காமிச்சனால நான் போட்டா எனக்கு சந்தேகம் வரும்ன்றதுக்காக போடாம இருக்காங்கன்னு இவன் சொல்ற மாதிரியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவர் சொல்றது என்னன்னா ஃபிளையிங் சாசர்ஸ் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றோம் அங்க அப்படின்றத இவர் சொல்றாரு. ஏலியன்ஸும் நான் பார்த்தேன்றாரு. அது உயிரோட இருந்துச்சா இல்லையான்னு இவர் சொல்லல. ஏலியன்ஸ்னா ஏன் ஒரே ஃபார்ம்ல இருக்கு, அதான் என்னோட கேள்வி. ஏலியன்லாம் வேற வேற மாதிரி இருக்க மாட்டாங்களா, மனுஷங்க மாதிரி இருக்க மாட்டாங்களா? ஏலியனுக்கு குஞ்சு இருக்குமா? இருந்தா எவ்வளவு நீளத்துக்கு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். இது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், பாப் லாசர் ஒரு புலிகினியா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. சொல்லியிருக்காரு, உண்மையா இருந்தா போட்டிருப்பாங்க, இவன் சொன்னாலும் சொல்லனாலும் போட்டிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பிரின்சிபல். ஸோ போட்டிருப்பாங்க. 67 வயசு ஆயிடுச்சு, இன்னும் போடல. 6'7". இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், டைம் டிராவல் அண்ட் டெலிபோர்டேஷன். டைம் டிராவல்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபியூச்சர்ல போறது, பாஸ்ட்ல போறது. எனக்கு டைம் டிராவல் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா டைம் டிராவல்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா எவன்ட்டு அது இருக்கோ அவன் ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருப்பான் அதை வச்சு. இப்போ பிசிக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிட்டி கண்டுபிடிச்சது யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், கரெக்ட் தானே? கிராவிட்டி ஓனர் நியூட்டனா? சாரிப்பா. சரி, இப்போ கிராவிட்டி கண்டுபிடிச்சது யாரு? சர் ஐசக் நியூட்டன். இப்போ டைம் டிராவல் தெரிஞ்சவன் இல்லை அந்த மிஷின் வச்சிருப்பவன் என்ன பண்ணுவான்? போடா தம்பி அப்படின்ட்டு தள்ளி விட்டு இவனை கொண்டுட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிடுவான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. கோல்டு எங்கெங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, இல்லை கோல்டு அதிகமா எங்க இருக்குன்னு தெரிஞ்சவன் போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துருவான்ல. அப்ப ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது, இவனுக்கு தெரியும் எது ஏறு, எல்லாமே உனக்கு தெரியும். ஒன் ஹூ ஹேஸ் டைம் டிராவல் கேன் கண்ட்ரோல் த வேர்ல்ட் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து ஒரு மிஷின் இருக்குன்னு நம்பல. பட் அது இருக்குன்றாங்க. அது வந்து ஏரியா 51ல இருக்குன்றாங்க. மனிதர்களுடைய இயல்பு என்னன்னா பொறாமப்படுறது தான். அப்படின்னு இருக்கும்போது எவன் ஒருத்தன் இப்ப ட்ரம்ப் வச்சிருக்கான்னாலும் அவன் வீட்டிலேயே வச்சிருந்தாதான் அது வந்து அவனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஏரியா 51ல அவன் வச்சிருந்தானா யார் வேணா அதை யூஸ் பண்ணுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அது சொல்ல முடியாதுங்க. நான் நம்பல டைம் டிராவல்ன்ற ஒரு கான்செப்டே நான் நம்பல. அது எனக்கு புரியலங்க. பட் டைம் டிராவல் பண்ண முடியும் ஏரியா 51ன்றது ஒரு தியரி. டைம் டிராவல் போக டெலிபோர்டேஷன்னா ஒன்றும் இல்லை. இங்கேருந்து அங்கே அப்படியே இப்போ நான் யூஎஸ் போகணும், நான் அங்கே போயிடுவேன். அந்த மாதிரி டெலிபோர்டேஷனும் அங்கே வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஏரியா 51 போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நேராக மதுரைக்கு வந்துடலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் வந்து தேர் வில் பி பீப்புள் ஒர்க்கிங் ஆன் திஸ். பட் இது உண்மையா இல்லையான்னு தெரியல. பட் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு, டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விஷயம் உண்மையிலே நான் நம்புகிறேன். ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். என்ன வேணால் நடக்கலாம். நம்ம வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்கும், இல்லை நீங்கள் என்ன வேணால் கேம் ஆடலாம் அப்படிலாம் சொன்னால் நம்ம நம்பி இருக்க மாட்டோம். 10 வருஷம் முன்னாடி இல்ல, ஒரு 20 வருஷம் முன்னாடி. ஆனா அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால எனிதிங் இஸ் பாசிபிள் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். அந்த கான்செப்டை ஏன் நம்பலனா, அப்படி ஒரு கான்செப்ட் வந்துருச்சு, டைம் டிராவல்னு ஒரு விஷயம் மிஷின் இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சவன் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த வேர்ல்டா இருப்பான். அவன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். அவன் செத்துட்டானா கூட ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அவன் உயிரோட கூட வர முடியும். சோ வந்து மூணாவது தியரி வந்து டைம் டிராவல் அண்ட் டெலிபோர்டேஷன். இதுதாங்க மூணாவது தியரி. நாலாவது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வெதர் கண்ட்ரோல் பண்ணுற வெப்பன்ஸ் எல்லாம் வந்து, வெதர் கண்ட்ரோல் பண்ணுற மிஷின்ஸ்லாம் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இது ஆக்சுவலாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே இருக்குமான்னு தெரியல. பட் இங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏரியா 51ல. ஏன்னா அது ரொம்ப சீக்ரெட்டிவான விஷயமா தான் இருக்கும். அண்ட் இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அடிக்கிற வெயில்ல நிறைய வீடியோஸ்லாம் வருது, இந்த மாதிரி ஆம்லேட் போடுறான் ரோட்டில் உட்காந்து. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்லாம் வருது இப்போலாம் சம்மரில். அதுக்கப்புறம் ரெயினுமே வந்து அது ரொம்ப வருது. அதெல்லாம் முக்கியமா இந்த சம்மர் தான் ரொம்ப வெதர் அன்கண்ட்ரோலபிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க ஏதோ மிஷின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. அது வந்து ஏரியா 51ல கிரியேட் பண்றாங்கன்றதான் தியரி. அண்ட் இந்த தியரி உண்மையா இருக்கும்னு நான் நம்புறேன். உண்மையானு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியாதுன்ற ஒண்ணு ஆமாண்ணா இப்படி
இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு. உங்களுக்கு இந்த கிளவுட் சீடிங் அப்படின்ற ஒரு மெத்தட் தெரிஞ்சிருக்கலாம். அப்படின்னா என்னன்னா வெதர் மாடிஃபிகேஷன் டெக்னிக் யூஸ் டு என்ஹான்ஸ் precipitation, suppress hail or depress fog. அதாவது கிளவுடில் போய் இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸை வச்சுட்டு ஏதோ வந்து கெமிக்கல்ஸ் வந்து போடுற மாதிரி இந்த சில்வர் அயோடைட் இன்டு த எக்ஸிஸ்டிங் கிளவுட்ஸ் அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் வச்சு போட்டிங்கன்னா மழை பெய்யறதுக்கான ஒரு மெத்தட் இது. ஆர்டிஃபிஷியல் ரைன் இது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். துபாயிலலாம் துபாய் கண்டக்ட்ஸ் எக்ஸ்டென்சிவ் ஆப்பரேஷன் டு காம்பேக்ட் வாட்டர் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் இட்ஸ் ஆனுவல் ரெயின்ஃபால் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை மெஷின்ஸு இல்லை ஏதோ ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்க. வெதர் கண்ட்ரோலிங் மிஷின்ஸ் ஆர் மெத்தட்ஸ் அதை கண்டுபிடிக்க ஏரியா 51ல திங்ஸ்ல நடக்குது, வேலைகள் நடக்குதுன்றது 4வது தியரி. இப்போ கூட ரீசெண்டாக வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து பனிக்கட்டி மழை பெய்யுது, ஆலாங்கட்டி மழை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி என்னடா கரையவே மாட்டேங்குது. நைட்டு பெஞ்ச மழை, நேற்று பெஞ்ச மழை, ஐஸ் கட்டி அப்படியே கல் மாதிரி இருக்கு, கரையவே இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடந்தது ரீசெண்டாக. அதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் காரணம்ன்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரி போயிட்டு இருந்தது. பில்கேட்ஸை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அண்ட் இந்தியாவில் நடக்குதுன்னும் போது இந்தியன்ஸ் ஆர் இழுச்சவாயன்ஸ் என்னையும் தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. லிட்ரல் லேப் ராட்ஸ் நம்மலாம். அதான் இதெல்லாம் நம்புறேன் நான். இது வந்து கண்டிப்பா ஏதோ ஆர்டிஃபிஷியலாக நடந்திருக்குன்றத நம்புறேன். பட் பெஞ்ச மழை அதில் ஏதாவது வந்து வெதர் கண்ட்ரோல் ஏதாச்சும் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளை வச்சு, யாருக்கு தெரியும். இங்கே மழை பெய்யல, அது வரைக்கும் சந்தோஷம். பில்கேட்ஸோட ப்ராஜெக்ட் பேர் வந்து ஸ்கோபெக்ஸ். இது ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஃபைனான்சியலி பேக்டு பை பில்கேட்ஸ். இந்த ஜியோ இன்ஜினியரிங் வச்சு பிளானட்டை கூல் டவுன் பண்றது தான் இந்த ப்ராஜெக்டுடைய நோக்கம். அதாவது வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இல்லை குறைக்கிறதுக்கு வழி தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சி ஆகி பப்ளிக்லாம் வந்து இது பண்ணதுக்கு நீங்க ஏன்டா இதெல்லாம் வச்சு ஏன்டா இது பண்றீங்க, நேச்சரோட ஏன்டா விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டக்கப்புறம் ப்ராஜெக்டை டிராப் பண்ணிட்டாங்க. ஹால்ட் தான் பண்ணியிருக்காங்க, டிராப் கூட பண்ணல. பெர்மனன்ட்லி ஹால்டட் in 2024 without ever conducting ரிலீஸ். ஸோ இது வந்து 4வது விஷயம், வெதர் கண்ட்ரோல் மிஷின்ஸ் ஆர் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் 5வது விஷயம் ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இப்போ அந்த இது பார்த்துருப்பீங்கல்ல, த பாய்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் ஊசி ஏற்றி ஏதாச்சும் நடக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு இடம் தான் ஏரியா 51ன்றது. இதுவுமே பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன வேணால் பண்ணுவாங்க. நீங்களுக்கு இந்த ரிச் பீப்புளுக்குலாம் வந்து ஓவர் ரிச் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த சூப்பர் ஹீரோ படங்களில் காமிக்கிற மாதிரி இந்த ஆஸ்போன் ஒருத்தர் இருப்பான், ஓஸ்போனா, ஹியூமன் ஏலியன் ஹைபிரிட் பண்ணுறது, இல்லை ஹியூமன் அனிமல் ஹைபிரிட் பண்ணுறது, ரெண்டையும் சேர்த்து டிஎன்ஏ சேர்த்து என்ன ஆகுது அந்த மாதிரி சும்மா விளையாண்டு பார்க்குறாங்க, அவ்வளோதான். லைக் ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷனா எல்லாமே வந்துடும், குளோனிங்லேருந்து எல்லாமே. போன வீடியோவில் நம்ம பேசணும்ல, லைக் செலிபிரிட்டிஸ்லாம் க்ளோன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. நாளைக்கு என்ன மாதிரியே இன்னொருத்த இந்த சேனலில் வந்து நடத்தலாம், யாருக்கு தெரியும். அதெல்லாம் கூட நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுவுமே இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மனுஷங்களை வச்சு விளையாடுறதுக்கு ஒரு இடம், அது வந்து ஏரியா 51. அதுக்கப்புறம் 6வது விஷயம் ஃபேக் மூன் லேண்டிங். ஃபேக் மூன் லேண்டிங் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்றது. அதாவது நம்மலாம் மூணுக்கு போகவே இல்லை அப்படின்றது ஒரு தியரி. இவங்க எல்லாம் வந்து ஷூட் பண்ணி லைட்டிங்லாம் வச்சு ஷூட் பண்ணது ஒரு இடம் தான் வந்து ஏரியா 51. அங்கே ஒரு இடம் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம மூணுக்கு போயிட்டோன்ற மாதிரி ஒரு தியரி வந்து இருக்கு. நம்ம மூணுக்கு போலன்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. மூணுக்கே போல, இங்க சும்மா ஷூட் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றதுதான் ஒரு தியரி. எல்லா தியரியும் பாத்தீங்கன்னா நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் ஹலிசினேட் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்குமே. லைக் இதெல்லாம் இவங்க போய் சொல்லி இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வியா வருது. பட் ஏதாச்சும் இருக்கும், அதுக்கு ஏதாச்சும் வச்சிருப்பாங்க. பட் யூ நெவர் நோப்பா, யூ நெவர் நோ. அதுக்கப்புறம் 7வது ஃபைனல் விஷயம் என்னன்னா ஏரியா 51 ஒரு விஷயமே கிடையாது. ஏரியா 52 ஒரு விஷயம் இருக்கு. ஏரியா 51ன்றது எப்படி வந்ததுன்னா, இப்ப நம்மலாம் வந்து மதுரை, சென்னை, திருச்சி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்கோம். ஆனா யூஎஸ் மிலிட்டரி ஃபோர்ஸோ இல்லை ஏர் ஃபோர்ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து மேப்ல வந்து அப்படியே பாட்டா வச்சுட்டு அதுக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு நம்பர் தான் 51. ஸோ அதனால ஏரியா 51. ஏரியா 52 என்னன்னா பக்கத்திலே இருக்க ஒரு ஏரியா, கொஞ்சம் தள்ளி இருக்கும், ரொம்ப பக்கமா இருக்காது. ஒரு 2000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர், அது எவ்வளவு கிலோமீட்டர் தெரியல, பார்த்துடலாம் வாங்க. ஏரியா 52 பேர் என்னன்னா த டொனோபோ டெஸ்ட் ரேஞ்ச். இப்போ இது எங்க இருக்கு, திஸ் டைரக்ஷன்ஸ் போட்டு ஏரியா 51 போர்டு 84 மைல்ஸ்னு காமிக்கிறான். ஐயோ எவ்வளவு கிலோமீட்டர், 136 கிலோமீட்டர் தானங்க. கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கான், அவ்வளவுதான். இது ஏன் தள்ளி வச்சிருக்காங்க, ஏரியா 51ல இருக்க விஷயங்கள்லாம் ஏரியா 51க்கு கொண்டு போயிட்டாங்கன்றதான் தியரி. அது ஏன் கொண்டு போயிட்டாங்கன்னா, உங்களுக்கு இந்த மீம்ஸை ஃபாலோ பண்றீங்கன்னா தெரியும், டாம் ஏரியா 51 அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. பேசிக்கலி என்னன்னா, ஒரு இன்டர்நெட்ல ஸ்டார்ட் பண்ண மீம் தான். ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஸ்டாம் ஏரியா 51 தே கேன் ஸ்டாப் ஆல் ஆஃப் அஸ்ன்ற மாதிரி. எல்லாரும் ஒரு நாள் வந்து ஏரியா 51 வந்துருங்க, இல்லை எங்க உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்துருங்க, யார் இந்த விஷயத்துக்குள்ள ஃபாலோ பண்றீங்க எல்லாரும் வந்துருங்க, அட் அ டைம் எல்லாரும் உள்ள போலாம், தே கேன் ஸ்டாப் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்றது தான் வந்து இதோடைய மூவ்மெண்டோடைய பேரு. இது மீம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இது ஃபாலோவும் பண்ணாங்க, நிறைய பேர் இதை பத்தி பேசவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு பயலும் வரல. அவ்வளவுதாங்க மனுஷங்க. இந்த செப்டம்பர் 20, 2019 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அது
யாரும் பெருசாக வரல. 2-3 பேர் ஏதோ வந்திருப்பாங்க, ஒரு மேபி ஒரு 10-15 பேர் வந்திருக்கலாம். இவங்க அந்த மாதிரி ஸ்டாம் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்காக ஏரியா 51 ஏரியா 51க்கு மாற்றிட்டாங்க, 52க்கு மாற்றிட்டாங்க அப்படின்றது தான் தியரி. இதுதாங்க 7 விஷயம், அவ்வளோதாங்க மேட்ரு. அதெல்லாம் உண்மையாக இருக்கலாங்க. நான் எதையுமே ரூல் அவுட் பண்ண விரும்பலை. எஸ்பெஷலி இந்த வெதர் கண்ட்ரோல்லாம் இவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்றது என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப். உண்மையாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷனுமே வாய்ப்பு இருக்கு, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா வேலையை. இந்த 2 விஷயங்கள் நான் அதிகமாக நம்புகிறேன். ஏலியன்ஸ் எனக்கு தெரியாது, அப்படி ஒரு கான்செப்டே நான் பார்த்ததில்ல, கேட்டதில்லை, எனக்கு ப்ரூஃப் இல்லைன்னும் போது அது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் 2 மேட்ரு, ஏலியன்ஸும் அப்புறம் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூஎஃப்ஓஸ், அதுக்கப்புறம் டைம் டிராவல் டெலிபோர்டேஷன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்ததுன்னா அது இவங்களே சண்டை போட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வெதர் கண்ட்ரோலும் ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷனும் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு ஒரு தோணுது. அது இங்கே ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, பட் எங்கேயோ பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தியரி எனக்கு இருக்கு, நம்புறேன் நான். அதை ஃபேக் மூன் லேண்டிங்கும் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. மேபி இதுக்கான ரீசன் இதுவாக இருக்கலாம். நான் முன்னாடியே மூணை தொட்டது யாரு அப்படின்ற மாதிரி யூஎஸ்கார காமிச்சுக்கிறதுக்காக கூட ஃபேக் பண்ணியிருக்கலாம், நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன்னு. பட் அதை நான் நம்பலை. அதுக்கப்புறம் ஏரியா 52ன்ற விஷயமே நான் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். பட் 100 கிலோமீட்டர் தள்ளி ஏன் வச்சிருக்கேன், வைக்கிற ஒரு 2000-3000 கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறத விட்டுட்டு 100 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இதெல்லாம் தான் ஏரியா 51 இருக்குன்னு பீப்புள் ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க, கான்ஸ்பிரசி பேசுகிறாங்க. இதில் எது நீங்கள் நம்புறீங்க, எதை நீங்கள் நம்பலை, இல்லை வேறு ஏதாச்சும் கான்ஸ்பிரசி உங்களுக்கு இருக்குன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். எதை நம்புறீங்க, ஏன் நம்புறீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஏரியா 51 பற்றி இன்னொரு வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா 51K லைக்ஸ் போடுங்க. இன்னொரு வீடியோ போடலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏரியா 51 நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன இருக்குது உள்ளே போய் பார்த்துடலான்ற மாதிரி விஷயம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. எனிவேஸ், இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருந்தது. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, எல்லாமே பண்ணிடுங்க. கமெண்ட் மறக்காமல் நான் சொன்ன கமெண்ட்டை போட்டுருங்க. ஐ ஹோப் யூ guys enjoy this video. Thank you so much for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க.